இப்ப கீழ கமாண்ட் எழுதினவங்க என்னட்ட வந்தாங்களா, வரலையாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அது எனக்கு ஆப்போசிட்டா தொழில் பண்றவங்க கூட கீழ கமாண்ட் எழுதலாம். எல்லா தொழில்லயும் விமர்சனம் இருக்கு. எல்லா தொழில்லயும் எதிரிகள் இருக்கு. இதே என்.என். சந்திரகுமார் வந்து ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சோபி போட்டு ஒரு கிராமத்துல சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் தான். இன்னைக்கு 13, 14 யூடியூப் சேனலு, 6, 7 டிவி சேனலு, உலக நாடுகள் பூரா என்ன தெரியுது. வெளிநாட்டுக்குன்னே தனியா நம்பர்கள் வச்சிருக்கேன். இன்னைக்கு 6, 7 இடத்துல அலுவலகம் இருக்கு. 13 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த கீழ கமாண்ட் எழுதி அவர்கிட்ட நான் ரூ. 70,000 கொடுத்தேன். ரூ. 1,40,000 கொடுத்தேன். 3,50,000 லட்சம் கொடுத்தேன். 48 நாள் கழிச்சும் வேலை நடக்கலன்னு எழுதுறவங்க உண்மையான கிளையண்ட்னு நான் எப்படி சொல்ல முடியும்? என்கிட்ட வந்தாங்கங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? கரெக்ட் தான். நாம அவங்கள முன்னோக்கி போயிட்டு அந்த கான்டாக்ட் எடுத்து நம்ம விசாரிச்சாதான் நமக்கு தெரிய வரும் அது உண்மையா. அதனால வந்துட்டு கீழ வந்து ஒரு விமர்சனத்தை வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது. ஏன் நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டை ஆள்ற சிஎம்மா இருக்கட்டும், இந்த இந்தியாவை ஆள்ற பிஎம்மா இருக்கட்டும், இன்னும் உயர்ந்த தலைவர்களா இருக்கட்டும், மறைந்து போன ஐயன் திருவள்ளுவரா இருக்கட்டும், அப்துல் கலாமா இருக்கட்டும், எல்லாரு மேலேயும் விமர்சனம் இருக்கு. விமர்சனத்தை சந்திக்காத மனிதர்களே யாரும் கிடையாது. வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த விமர்சிக்கிறவங்களும் விமர்சனம் எழுதுறவங்களும் என்ன சந்திச்சாங்களா, என்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தாங்களா, இதுதான் கேள்வி.